கீழேயும் வெந்துருச்சுன்னா அந்த வாசனை அப்படியே கமகமான அந்த கருவேப்பிலை, அந்த வெங்காயம், அந்த மாவோட ஸ்மெல் எல்லாம் கிறிஸ்பியாகி அப்படியே ஸ்மெல் சும்மா கமகமன்னு இருக்கு. ஸோ நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடுறேன். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே நான் எடுத்து செஞ்சுட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராகி அடை எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் உள்ளது இந்த கொஞ்சோண்டி ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் போட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் காக்கா வச்சாச்சு. சரி நான் காக்கா சாதம் அப்படிங்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக அகலமாக கொஞ்சம் மாவு எடுத்து நான் போட்டுக்கிறதுனால அதை வச்சுருக்கேன். எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு 1.5 அடை எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் வந்து தேங்காய் சட்னி வந்து எனக்கு வந்து மிளகா வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இல்லை, அதனால் ஜஸ்ட் நார்மலாக நான் அந்த மாதிரி தாளிச்சு விட்டுருக்கேன். நீங்கள் வந்து நல்லா ஸ்பைஸியாக சேர்த்துக்குவீங்கன்னா நல்லா சேர்த்துக்கோங்க. இது கூட அப்படி வச்சு சாப்பிட போது செம்மையாக இருக்கும். அது இப்போ இருக்க அந்த வெயில் நேரத்துக்கு ஒரு கிளாஸ் மோரோட சாப்பிட்டீங்கன்னா அப்பா பயங்கரமாக இருக்குங்க. ரொம்ப அல்டிமேட்டாக டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ஒரு அடை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான்